சிவகாசி அருகே வேண்டுராயபுரம் பகுதியில் பழவம் குறுங்காடு அமைக்கும் திட்டத்தில் ஒரே நேரத்தில் 40,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்துடன் பசுமை மன்றத்தினர் இணைந்து செயல்படுத்தும் இத்திட்டத்தில் அரசு மேய்ச்சல் நிலமான 10 ஏக்கரில் 210 வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாசன குழாயுடன் 9,000 மீட்டர் நீளத்திற்கு சொட்டு நீர் பாசன வசதியும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சிவகாசி அருகில் உள்ள வேண்டுராயபுரம் கிராமத்தில் இன்னைக்கு சிவகாசி பசுமை மன்றம் சார்பாக 40,000 மரக்கன்றுகள் நட்டியிருக்கோம். இதுக்கு தமிழ்நாடு அரசோட முழு ஒத்துழைப்போட இந்த பணி நடந்திருக்கு. சுமார் 10 ஏக்கர் பிளாட் இதில் ஏற்கனவே அவங்க ஒரு சுமார் 3-3.5 ஏக்கரில் மரங்கள் வச்சுருக்காங்க. மீதி உள்ள இடங்களில் நாங்கள் ஒரு 40,000 மரக்கன்றுகள் நட்டியிருக்கோம். இதில் 210 வகையான செடிகள் இருக்குது. இதில் ரொம்ப அரிய வகை செடிகள், அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்க பல செடிகளை ரொம்ப சிரமப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணி தேடி கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதில் நாங்கள் ரொம்ப ஹை டென்சிட்டி பிளான்டிங், அதாவது ஒரு மாடிஃபைடு மியாவாக்கி டெக்னிக்ங்கிற ஒரு மெத்தடில் இந்த மரங்கள் வச்சுருக்கோம். இந்த மரங்கள் ரொம்ப குறுகின அளவு கேப்பில் வச்சுருக்கோம். இது மல்டிபிள் லேயர்ஸாக ஃபார்ம் பண்ணி வரும்போது ஒரு பெரிய டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக சீக்கிரம் உருவாயிரும். எங்களோட கணிப்பு மழை நல்லபடியாக பெஞ்சது அப்படின்னா 1.5 வருஷத்தில் இந்த இடம் ஒரு அடர் வனமாக மாறிவிடும். இந்த இடம் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது இந்த வேண்டுராயபுரம் கிராமம், இதை சுற்றி உள்ள இடங்கள் சிவகாசிக்கு நீர்பிடிப்பு, அதாவது இங்கேருந்து தான் நிறைய தண்ணி ஓடி எங்கள் சிவகாசி ஊருக்கு சேருது. அப்படி வரும்போது இங்கே மழை எங்களுக்கு தொடர்ச்சியாக பெய்யணும். மழை வீணாகாமல், மழை நீர் வீணாகாமல் இருக்கிறதுக்காக சிவகாசி பசுமை மன்றம் நிறையா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. இதில் நம்ம கலெக்டர் சார், மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு தேவையான கிளியரன்ஸ், பெர்மிஷன், எங்கேயாவது ஒரு தடங்கள் இருந்தால் அதை உடனே சரி பண்ணி செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நிர்வாகம் எங்களை ரொம்ப சிறப்பாக செஞ்சு எங்களை ஊக்குவிச்சிருக்காங்க. இந்த இடம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது பக்கத்தில் ஒரு 600-800 ஏக்கர் பசுமை காடுகள் இருந்தது இப்போ காலப்போக்கில் அழிஞ்சு இதாயிருச்சு. இன்றைக்கி இந்த 210 வகையான மரங்கள், 40,000 மரம் நாங்கள் சொல்கிறோம். இங்கே மீதி உள்ள இடங்கள் இன்னும் நட்டும்போது இன்னொரு 10,000 மரத்துக்கு குறையாமல் இங்கே நட்ட போகிறோம். இன்னும் ஒரு 30-40 அரிய வகை மரங்கள், மூலிகைகள் இங்கே கொண்டு வைக்க போகிறோம். இதில் என்னென்னா நாங்கள் அதிகம் சொல்கிறது பல்லுயிர் பெருக்கம் வரும். பலவிதமான பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் இங்கே உற்பத்தியாகி இது அருகில் உள்ள அந்த 600 ஏக்கர் அழிந்து போன ஒரு பூமியை இன்னும் சில ஆண்டுகளில் நம்ம மனித முயற்சியே இல்லாமல் நிச்சயமாக நம்ம நிர்வாகம் அந்த இடத்த டெவலப் பண்ண போகிறாங்க. இருந்தாலுமே இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகுது. வேண்டுராயபுரம் மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த இடத்துக்கு நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுறோம். அதாவது மக்களையும் இயற்கையும் இணைக்கிறதுக்காக வீக்லி ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்னால் செய்ய போகிறோம். ஒரு 6 மாதம் இந்த இடம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா தரப்பு மக்களும் இங்கே அதாவது நம்ம அழிந்து போன மரங்கள், அரிய வகை மூலிகை செடிகள், இதெல்லாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், பொதுமக்கள் பார்க்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளை காலப்போக்கில் நாங்கள் செய்கிறோம். இதில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த கலெக்டர் மற்றும் டீமுக்கு திரும்ப நன்றி சொல்கிறேன். அது போக கலெக்டர் சார் இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம மரம் வைக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்த்து அதை பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வேலை. அதுக்கு கலெக்டர் சார் நிச்சயமாக நிர்வாகம் எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ப்ராஜெக்டை சிறப்பாக செய்வோம். தமிழ்நாட்டை மிகவும் வளமிக்க ஒரு பகுதியாக மாற்றுறதுக்கு எங்களால் ஒரு சின்ன முயற்சி.